நமக்கு டே டு டே லைஃப்ல எது தெரியுமா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்? நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவு நல்லா உப்பி, நல்லா வாசனையா ரெடியா இருக்கிறதாங்க. அது இருந்தா அப்பா போதும் நமக்கு அப்படின்னு தோணும். நமக்கு இட்லியோ, தோசையோ போட்டு குடும்பத்த நகர்த்திறலாம், ஓட்டிறலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, காலையில நடக்க வேண்டிய எனக்கு இட்லி பொங்குறது, எனக்கு வந்து இப்போ வந்து ஈவினிங் தான் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, இங்க துபாய்ல அடிக்கிற வெயிலுக்கு என்னவோ 2 மணி நேரத்துல புளிச்சிருக்கும். பட் என்ன அப்படின்னா, இங்க ஏசி ஃபுல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கா. அதனால சுவர் எல்லாமே நல்லா சில்லா இருக்கு. அதனால குளிக்கிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு, காலையில வச்சிருந்த பிளான வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி நைட்டுக்கு மாத்திட்டு, நைட்டு தோசை தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். முடிவு எடுத்துட்டா நைட் என்ன சமைக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாவே ஒரு மனசுல ஒரு நிம்மதி வந்துரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு நிம்மதியோடயே ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். டீ போட்டு குடிக்க போனா, அது மட்டுமா பண்ண முடியுது? மீதி பார்த்தீங்கன்னா, அங்க இங்கன்னு என்னென்ன வேலையோ இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சு சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்திலேயே இந்த ஸ்டவ் பக்கத்துல ஒரு டேபிள் வச்சிருக்கேன். அதையும் நல்லா தொடச்சு விட்டுட்டு அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் பாட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதிலேயே கொஞ்சம் டர்ட்டா இருந்து அதையும் தொடச்சு விட்டுட்டேன். அப்புறம் டீ போட்டுட்டு இருந்தேன். டீக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு மசாலா ஒண்ணு அரைச்சு வச்சிருக்கேங்க. அது அது லைட்டா அப்படியே தூவுனோனே அப்படியே நைட் அப்படியே நல்லா கம கமன்னு ஒரு வாசனை வருமா, ஸோ அதுக்காக நான் அந்த மசாலாவை கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. இந்த ரெசிபி வந்து சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன். அப்புறம் நான் முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா பாஸ்தா, அதோட ரெசிபி வந்து லாங் வீடியோல சீக்கிரம் ஷேர் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நல்லா இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு டீ குடிக்கும்போது வரும் பாருங்க சந்தோஷம். அதுவும் அந்த பிஸ்கட் இல்லன்னா என்ன டோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு முடிச்சாச்சு.